பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். ரெவலேஷன் சாப்டர் 3 verse 8. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். Behold, I have set an open door before you which no man can shut. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டது போல இருக்குது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே தடையாக இருக்குது. ஆண்டவரே, நான் படிப்பின் காரியத்தில் அடுத்தடுத்த காரியங்கள் நான் போகணும்னு நினைக்கிறேன், ஆனா அதுல ஒரு தடையாக இருக்குது. ஆண்டவரே, என்னுடைய ஜாப்லயும் ஒரு தடையாக இருக்குது. என்னுடைய திருமண காரியத்திலையும் ஒரு தடையாக இருக்குது. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்துல ஆண்டவரே இயேசப்பா கிடைக்க வேண்டிய சில ஆசீர்வாதங்கள் அது கிடைக்காம தடையாக இருக்குது. ஆண்டவரே இயேசப்பா, எல்லாவற்றிலும் எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டது போல இருக்குது நினைச்சு நீங்க இன்னைக்கு கவலையோட இருக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், எந்த மனுஷனாலும் அதை பூட்ட முடியாது என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். எந்த மனுஷங்களும் அதை தடுக்க முடியாது. எந்த மனுஷங்களும் உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை கிடைக்க விடாதபடி பண்ண முடியாது. காரணம், உங்களை ஆசீர்வதிக்கிறவர் இயேசு. உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி தருகிறவர் இயேசு. உங்களுக்கு நல்ல ஜாப், நல்ல படிப்பு, உங்களுடைய குடும்பத்தோடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் தருகிறவர் இயேசு. எந்த மனுஷனாலையும் அதை தடுக்கவே முடியாது என்று இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவரே இயேசப்பா, இந்த மனுஷங்க தான் இதை தடுக்கிறாங்க. இயேசுவே, இந்த மாதிரி காரியங்கள் நிமித்தம் தான் இது ஆண்டவரே இயேசப்பா தடைப்பட்டு போயிருக்குதுன்னு நினைச்சு நீங்களே எதையோ யோசிச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாதீங்க. காரணம், ஏசப்பா எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்க பண்ணுவார். அவர் திறந்த வாசலை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். எந்த மனுஷனும் அதை அடைக்கவே முடியாது என்று நம்மளை படைத்த கர்த்தர், தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, நீங்களே எதையோ நினைச்சு கவலைப்படாதீங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். கர்த்தர் கூடிய சீக்கிரமே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்கிறத நீங்க பார்க்க தான் போறீங்க. உங்களுடைய பர்சனல் லைஃப் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல நீங்க ஆசீர்வாதங்களை பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நீங்க செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அநேக நாட்கள் இந்த காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம், ஆனா அது எங்களுக்கு ஒரு தடையாகவே இருக்குதுன்னு நினைச்சு நீங்க கவலைப்பட்டு கொண்டிருந்தீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ செய்கிற காரியங்களை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா கிட்ட சொல்லி தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்க வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நிச்சயம் அவர் உங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுப்பார். கவலையே படாதீங்க, இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து தருவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்களோட நீங்க கூட இருக்கிறீங்க. பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே இயேசப்பா எல்லா இடங்களையும் தகப்பனே இயேசப்பா வாசல்களை நீங்க திறந்து வைத்திருக்கிறீங்க. அநேக ஆசீர்வாதங்களை நீங்க கொடுக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. எந்த ஒரு மனுஷனுடைய கிரியைகளும் தகப்பனே பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக இல்லாதபடி ஆண்டவர் நீங்க தகப்பனே கூட இருந்து வழி நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க தகப்பனே இயேசப்பா ஒரு நல்ல ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் இந்த மாதத்துல பிள்ளைங்க காண நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எந்த மனுஷங்களாலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது, அழிக்க முடியாது. இயேசு உங்களுக்கு திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார். God bless you. Have a blessed day.